ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மாசி கறி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? மாசிங்கிறது வந்து டூனா ஃபிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கதான், டூனா கருவாடுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இதை. அதுக்கு வந்து நம்ம சில இடங்களில் அது கட்டையாக மாதிரி கிடைக்கும், சில கடைகளில் வந்து பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த மாசி பவுடர். இது வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு அந்த மாசியை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பவுடராக எடுத்துக்கிறோங்க. இதுதான் அந்த மாசி, அதாவது டூனா கருவாடுன்னு சொல்கிறது. இது வந்து கட்டை, நான் சொன்ன மாதிரி கட்டை மாதிரி இருக்குதும், அதே மாதிரி பவுடர் மாதிரியும் கிடைக்கும் இது நமக்கு. அதுக்கப்புறம் நாம் வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம் இந்த கறிக்கு. எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன், 2லேருந்து 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. தேங்காய் வந்து திருவண்ண தேங்காய்ன்னு பார்த்தா ஒரு 1/4 கப்பு கிட்ட எடுத்துக்கிறோங்க. 2 நல்லா பழுத்த பழம், நல்லா புளிப்பான பழமாக 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, சுகர், சீனி இருந்தால் 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. நான் இங்கே ப்ரௌன் சுகர்னால 1 டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். உப்பு தேவையான. அப்புறம் ரெட் ஆனியன் இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய வெங்காயமாக இருந்தால் நல்லா ஒன்றா கட் பண்ணிக்கிறங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருள் வந்து தேங்காய், ஜீரகம், காஞ்ச மிளகா, தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இது நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி சுட வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்குங்க. ஏன்னா தக்காளி பழம் நல்லா மசியணும் இல்லையா, அதுக்காகத்தான். இது வந்து ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் இது தக்காளி பழத்தை போடணும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே போடலாமான்னு கேட்கலாம். அப்படி போடக்கூடாது, அந்த டேஸ்ட்டும் நமக்கு வேணும். அந்த ப்ரௌன் ஆனால் ஒரு விதமான இனிப்புத்தன்மை வரும். இது தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் அந்த மாசி பொடி இருக்குல்லையே அதையும் போட்டுக்கிறோம். உப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோங்க. இதில் 1 கப்புக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 10 விசில் வர விடணும். அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து பஞ்சு போல் நல்லா குக் ஆகி ரொம்ப தான் இனிப்புத்தன்மையை நமக்கு அந்த கறிக்கு கொடுக்கும். அதுக்காகத்தான் பாருங்கள், 10 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வற்றி இந்த மாதிரி நல்லா வந்துடும். நல்லா பூ போல் வெங்காயமும் வெந்துடும். இப்போ உப்பை செக் பண்ணிக்கிறங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நிப்பாட்டிக்கலாம். இதில் நான் வந்து 1 டீஸ்பூனுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1 டீஸ்பூனுக்கு அந்த சீனி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டிருக்கோம். சில பேர் இதில் புளி சேர்ப்பாங்க, நான் புளி சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இட்லி, சப்பாத்தி, நான், அப்புறம் தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ப்ரெட்டு கூட ரொம்ப அமர்க்கலமாக போகும். இடியப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.